1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசுசிப்படுகிறது. அவர்கள் மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால், மனசாட்சியில் பலவீனப்பட்டிருக்கிறவங்க அல்லது பலவீனமான மனசாட்சி உடையவர்கள், அவர்கள்தான் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணுகிறார்கள். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை, அதில் என்னமோ விசேஷம் இருக்குன்னு அதை சாப்பிட்றாங்க. விக்கிரகத்துக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி அதை வணங்குறாங்க. அவர்கள் மனசாட்சியில் பலவீனமானவர்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. மனசாட்சி என்பது தேவனுடைய குரல், மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய குரல். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், மனசாட்சி என்பது ஒரு மனதில் எழுதப்பட்ட, இதயத்தில் எழுதப்பட்ட ஒரு நியாயப்பிரமாணம். ரோமர் 2:14. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். 15. அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். புறஜாதிகள் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இருதயத்தில் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கு பேர் தான் மனசாட்சி. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் அது கற்பலைகளை எழுதி கொடுத்தார். மோசே மூலமாக புஸ்தகமாக எழுதி கொடுத்தார். ஆனால் யூதர் அல்லாதவர்களுக்கு அவருடைய இருதயத்திலே எழுதிட்டார். அதுதான் மனசாட்சி. யூதருக்கு மனசாட்சி உண்டு. யூதருக்கு கூடுதல் வாய்ப்பு, கூடுதலாக புஸ்தகமாக கற்பலகையிலும் எழுதி கொடுத்துட்டார். ஆனால் அப்படி இருந்தும் மனசாட்சி என்பது ஆண்டவர் மனிதனுக்குள்ளே எழுதி வைத்திருக்கிற ஒரு வேத புஸ்தகம் என்று சொல்லலாம். இன்பில்ட் லா ஆஃப் காட். மனிதனுக்குள்ளே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற புஸ்தகம்தான் மனசாட்சி. ஆனால் அந்த மனசாட்சி பலவீனமாக இருக்கிறதுனால தான் அவங்க விக்கிரகத்துக்கு ஏதோ வல்லமை இருக்குன்னு நினச்சி அந்த விக்கிரகத்தை வணங்குறாங்க. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதற்கு என்னமோ அதில் வல்லமை இருக்குன்னு நினச்சி அதை சாப்பிட்றாங்க என்று இந்த வசனம் சொல்கிறது. இப்போ விக்கிரகத்தை வணங்காதவங்க இருக்காங்களே, அவங்க மனசாட்சி சரியான மனசாட்சியா? பலவீனமான மனசாட்சி தான் விக்கிரக ஆராதனைக்கு நேராக நடத்துகிறது. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் விக்கிரக ஆராதனை குறித்து ஒரு தெளிவான விரிவான விளக்கம் இருக்கிறது. அவர்கள் 21ஆம் வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அதை பற்றி ஒரு பெரிய விளக்கம் விரிவாக இருக்கிறது. ரோமர் புஸ்தகத்தை பற்றி பேசும்போது அதை நான் விரிவாக பேசியிருக்கிறேன். மறுபடியும் அதை குறிப்பிட நான் விரும்பவில்லை. அதனால் உணர்வில்லாத ஒரு நிலை இருதயத்துக்கு ஏற்பட்டு தான் அவங்க விக்கிரகத்தை வணங்க ஆரம்பித்தாங்கன்னு ரோமர் 1 சொல்கிறது. இப்போ சில நேரங்களில் நமக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா, திடீர்னு இந்த கோவிட் வந்தப்போ அது ஒரு அறிகுறி சொன்னாங்க. வாசனை, அந்த மோப்பம், வாசனையை முகர்கிற அந்த தன்மை இல்லாமல் போயிடும். அது கோவிடினுடைய ஒரு அறிகுறி என்று சொன்னார்கள். சிலருக்கு நாக்கில் சுவை இல்லாமல் போயிடும். அது ஒரு விதமான வியாதி. வெகு சிலருக்கு, ரொம்ப அபூர்வமாக சிலருக்கு உண்டு. அவங்க சாப்பிடுவாங்க, பசியெல்லாம் எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் நாக்கில் சுவையை அவர்களால் அறிய முடியாது. அப்படின்னா அது ஒரு பெரிய கஷ்டம்தான். ஏன்னா ஒரு சுவையை ருசித்து ரசித்து சாப்பிடுவது ஒரு சந்தோஷம். அது ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அது இல்லைன்னா அது கஷ்டம்தான். அந்த மாதிரி இந்த மனசாட்சி அது உணர்வற்று போய்விடுகிறது. பலவீனப்படுவது மட்டுமல்ல, கால் பலவீனப்பட்டால் மரத்து போதில்லை, அந்த மாதிரி மனசாட்சி பலவீனப்பட்டு மரத்து போய் தான். அப்போ விக்கிரகாராதனை பண்ணுகிறவர்களெல்லாம் அவருடைய மனசாட்சி எப்படி இருக்கிறது? அறிவு நிறையா இருக்கும், புத்தி நிறையா இருக்கும், ஞானம் நிறையா இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள், பொருளாதாரத்தில் வெற்றி பெற்றிருப்பார்கள், அவர்கள் துறையில், அரசியலில், கலையில், வேலையில், தொழிலில் வெற்றி பெற்றிருப்பார்கள், பொருளாதாரத்தில் வெற்றி பெற்றிருப்பார்கள். மனசாட்சி
அவர்களுக்கு பலவீனமாக இருக்கும், உணர்வை இழந்து போயிருக்கும். எபிரேயர் 10:22 துர்மனசாட்சியை பற்றி பேசுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மனசாட்சி நல் மனசாட்சி. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவருடைய மனசாட்சி நல் மனசாட்சியாய் மாறிவிடுகிறது. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். 10:22 எபிரேயர். அப்போ ரட்சிக்கப்படாத ஒருத்தன் அவன் எவ்வளோ சன்மார்க்கனாக இருந்தாலும், எவ்வளோ தியாகியாக இருந்தாலும், எவ்வளவு அவன் உதவி செய்கிறவனாக இருந்தாலும், எவ்வளவு அவன் நல்லவனாக இருந்தாலும், அவனுடைய மனசாட்சி துர்மனசாட்சியாய்த்தான் இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாத எந்த மனிதனுடைய மனசாட்சியும் துர்மனசாட்சியாக இருக்கிறது. பலமுள்ள மனசாட்சியாக இருக்கலாம். இப்போ சிலர் விக்கிரகத்தை வணங்குறதில்ல. சில மதங்களில் விக்கிரகமே கிடையாது, சில மார்க்கங்களில் விக்கிரகமே கிடையாது. வேறு விதமான விசுவாசம், வேறு விதமான வழிபாடுகள் அங்கே இருக்கிறது. இப்போ மனசாட்சி பலமுள்ள மனசாட்சியாக இருக்கலாம், ஆனால் துர்மனசாட்சியாக இருக்க வாய்ப்புண்டு. அந்த துர்மனசாட்சி தான் ஆண்டவர்கிட்ட அவங்க வராத நிலையில் அவர்களுக்கு காணப்படுகிறது. துர்மனசாட்சினா கெட்ட மனசாட்சி. அது எப்படி ஒரு பாலை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கெட்டு போயிடுதோ, எப்படி ஒரு பழ ரசத்தை நீங்கள் பாதுகாக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது எப்படி கெட்டு போதோ, ஒரு பாலை எப்படி நீங்கள் அது பாதுகாக்காமல் அல்லது அது தயிராகவோ அதை வெண்ணெயாகவோ மாற்றுவதற்கு முயற்சிக்காமல் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அப்படி கெட்டு போயிடுதோ, அது மாதிரி கெட்டு போயிடுது மனசாட்சி. பலமுள்ள மனசாட்சி தான், ஆனால் கெட்டுப்போன மனசாட்சி. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிற மனசாட்சி தான். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவனுக்கு தான் நல் மனசாட்சி இருக்கும். அதனால் ஞானஸ்தானத்துக்கு பேரே நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஏன்னா மனம் திரும்பி அப்புறம் எடுப்பது தான் ஞானஸ்தானம். ஆகவே தேர்தல் கமிஷன் ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் ஓட்டு போடணும், மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்கள் என்று அவர்கள் விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள். மனசாட்சி என்பது மனிதனுக்கு மிக மிக முக்கியம். அந்த மனசாட்சி பலவீனமாக இருந்தால், அந்த மனசாட்சி துர்மனசாட்சியாக இருந்தால் அங்கே தான் சிக்கல் வருது. அங்கே தான் அவன் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. இயேசுனுடைய இரத்தம் அவனை கழுவி நல் மனசாட்சி உள்ளவனாய் மாற்றுகிறது. அதனால் நம்முடைய மனசாட்சியை, நல் மனசாட்சியை விட்டுட்டா விசுவாசம் சேதப்பட்டு விடும்னு தீமுத்தையில் படிக்கிறோம். அதனால் மனசாட்சி, அன்பு, விசுவாசம் இவைகள் முக்கியமான விஷயங்களாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்முடைய மனசாட்சியை இயேசுவின் இரத்தத்தினால் அவ்வப்போது கழுவி பலமுள்ளதாகவும் நம்முடைய மனசாட்சியை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென்.